மரியாளை பற்றி வேதாகம் சொல்லும் பொழுது யோசேப்பு யாருக்கும் தெரியாம இந்த பெண்ணை தள்ளி விடுகிறதுக்காக நினைத்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய தூதரானவர் அவருடைய கனவிலே தோன்றி என்ன செய்கிறார், இது கடவுளுடைய குமாரன் என்னப்படுகிறது, உன் மனைவிய நீ சேர்த்துக்கொள், தள்ளி விடாதே அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. குர்ஆன் இதை குறித்து என்ன சொல்லுகிறது, இம்ரானுடைய மனைவி அப்படின்னு ஒரு பகுதியிலிருந்து ஆரம்பிக்குது. குழந்தைக்காக அவங்க வேண்டிக் கொண்டதாகவும் அவங்களுக்கு வாக்குத்தத்தமாக மரியம் அப்படிங்கிற பெண் குழந்தை பிறந்ததாகவும் அதற்கு பிறகு அந்த குழந்தை ஜக்கரியாவினுடைய பாதுகாப்பில் இருந்ததாகவும் இப்படி ஒரு கதை குர்ஆன்ல வருகிறது. வேதாகமத்துல சொல்லப்படாத ஒரு விஷயம், இப்படிப்பட்ட ஒரு கதை கிறிஸ்தவ வரலாறுகள் இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமானது. அதை நான் உங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். 2ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு கிறிஸ்தவ பாரம்பரியங்களுக்குள்ள இந்த கதைகள் வருகிறது. நாம் தள்ளுபடி ஆகமங்கள் சொல்றோம். என்ன காரணம் அப்படின்னா, இது இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் எழுதாது. பிற்காலத்திலே அதே கதை அப்படியே எங்க இல்ல, ஆனால் அந்த கதையை சார்ந்த ஒரு கதை இதுல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது.